கிராமத்து பாடல்கள் மயமா வச்சு பார்க்கக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட்ல அடுத்து நான் பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ் ராவணராம் அண்ட் ஆஷா. என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. யாரும் இல்லை. நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச போட்ட பூனை போல கால சுத்தி குழஞ்ச பாவம் நீதி விட்டா அல்ல போட துணிஞ்ச சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணன் தொடும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நான் தாவணி போட்டுக்க மாலையும் சூடவில்லை. எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் வாமா அங்கே இங்கே கைப்படும் சொல்லிப்புட்டேன். ஆமா நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது. சண்டையே வந்ததில்லை. மாமன் அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. அம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா அம்மா தண்ணி வத்தும் போது திரும்பி. வெல்கம் ராவணன் அண்ட் ஆஷா. சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணன் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நில்லு நில்லு நல்லா அப்படியே பவ்யமா நில்லு நட பாரு என்ன நடக்குது. சிங்கிள் பர்சனல் ஷோவா என்ன பண்ணுவாங்க பேர் பேர் ஏதோ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியே பாரு.
நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்டா தம்பி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என் தம்பியாடா நீ? ஆமாக்கா. ப்ரௌடா இருக்கடா எனக்கு. உன் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஒரு மாதிரி பக்கு பக்குனே வச்சிருக்கடா எனக்கு. இல்ல எனக்கு புரியல. பாட்டுல இருக்கத அப்படியே நாங்க பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். அப்படியே பண்ணிருக்க. இல்ல அதுல கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிருக்கோங்க. கம்மியா பண்ணிருக்கியா? எனக்கு என்னன்னா ஏதாவது யாரையாவது டீம்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா சாங் செலக்ஷனுக்கு? இப்படிப்பட்ட சாங்ஸ் தான் வேணும். இல்ல ஜெனரலி உங்களுக்கு அப்படி அமையுது. அப்படி அமையுது. சத்தியமா நாங்களே கேக்குறோம் இந்த சாங் வேணாமேன்னு. இல்ல நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு விருப்பம் இல்ல? ஆனா விருப்பம் இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது உலக நடிப்புடா சாமி. மணி ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்குல்ல, அப்போதுக்கும் இப்போதுக்கும் எவ்வளவு ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மென்ட் பாரு. ஐயோ அப்படி ஒரு இப்படி போகுது கிராஃப், தங்க விலை மாதிரி ஏறிட்டே போதே தவிர நீங்க எடுத்தோடனே மைக் எடுத்துட்டீங்க. சொல்லி ஆகணும், உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியல, சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த ராவணன் ஆஷாக்கும் இப்போ பார்க்குற ராவணன் ஆஷாக்கும் நீங்களும் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி உங்கள் ஃபேன் பேஸும் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சாங் பண்ணிட்டு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அக்கா இல்லக்கா. மணிமேகலை நானு இந்த சாங்க பார்த்து கூமாப்பேட்டி என் பக்கத்துல இருக்க ஐயோ ச்சே இந்த மாதிரி எனக்கு அமையலையே அப்படின்றான். ஏய் இந்த பார், நீ இந்த நிலவை கொண்டு வாழ்றதே வெளில வரல. நாங்க இன்னும் பேசாம அமைதியா உட்கார்ந்து சரியா போட்டாட்டு உட்காந்துக்கோ. ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா சார் வந்து தங்கப்பாண்டிய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு. தங்கப்பாண்டி போவாத எல்லாம் தாண்டின்னு சொன்னார். ஆனா ராவணன் வேணா அப்படின்னு ஒரு வார்த்தை இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ராவணன் வேணா என்னடா யாரைய பத்தி பேசிட்டு இருக்காங்க, நமக்கு எதுக்கு அதை கண்டுக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ராவணன் வந்து அந்த பெண்ணின் இடையை தொடர அந்த இதில் கூட அவருடைய நளினமாக எடுத்திருக்காங்க. ராவணன் என்ன நீங்கள் எப்படி கூமாப்பட்டியோட கம்பேர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டே போவாதுங்க? என்னன்னா கூமாப்பட்டிக்கு கோவம் வந்துடும். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஆமா, என்னன்னு கேட்டாக்கா, ஆனா இப்பவும் சொல்றாரு, தங்கப்பாண்டி நீ போக கூடாது எல்லாம் தாண்டி. ரொம்ப நிஜமா அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த சாங். நீங்க ரெண்டு பேரும் அந்த சாங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வாவ் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து வேற லெவல் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் நான் பார்த்தேனே. அதே மாதிரி அந்த சாங் வந்து ரொம்ப கியூட்டா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து ஆஷா ஒரு ஹீரோயினாவும் அண்ட் ராவணன் ஒரு ஹீரோவாவும் அந்த சாங்ல பெர்ஃபார்ம் பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப லவ்லியா இருந்தது. சூப்பர் சாங் செலக்ஷன், சூப்பர் டீம், வேற லெவல்ல. அந்த மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு நிஜமா. எடுத்துக்கிட்ட இந்த பாட்டு டீமுக்கு டோட்டலாக சினிமாட்டோகிராஃபி சைடில், கோரியோகிராஃபி சைடில் டோட்டலாக இந்த டீமுக்கே வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டாக்க ஃப்ரேம் பியூட்டிஃபுல். ஒரு வண்டுக்கிட்ட போய் தேனை வச்சுட்டாக்கா அந்த வண்டு தேனை எப்படி அப்படியே சுற்றி வந்து அப்படியே அது வருமோ அது மாதிரி ரொம்ப அற்புதமாக இதில் வந்து அவர் எங்கேயுமே எல்லை தாண்டி போகாமல் அந்த கிரேஸ். ஏன்னா நான் யாரை பத்தியும் சொல்லல, யாராவது கற்பனை பண்ணா நான் பொறுப்பு இல்ல. தங்கபாண்டி. அதனால இவர் வந்து நளினமா மென்மையா இருந்தது, ரொம்ப உண்மையா இருந்தது. இவங்க ரொமான்டிக்கா இருந்துச்சு சார், ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. அந்த பொண்ணு அது எனக்கு கையில இது இருக்கு, அந்த அப்படி கையை எதிர் தாமரை பூக்கு அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி பண்ணது பாருங்க. ஆஷா ஃபென்டாஸ்டிக், ரொம்ப அருமையா பண்ணிட்டேன். ராவணனுடைய ஸ்கோர் வந்து இந்த பாட்டில் வந்து பாஸ் மார்க்லாம் இல்லை, அவன் டிஸ்டிங்ஷன்லாம் தாண்டி போயிட்டு இருக்கான். ஆஷா அவங்களோட அந்த ஒரு இது வந்து சூப்பரா இருந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் சொன்னாங்களா, அந்த கை இது பண்ணது. அது திரும்ப நானும் கேட்க வந்தேன். லைவ்ல பார்க்கணும்ப்பா எனக்கு. ஆமை ஓடு உடையாது சண்டையே வந்ததில்லை. மாமன் அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு தங்கபாண்டி, நீ வந்து ஜென்ரலா டீம் கிட்ட கூட உன்னோட ஒரு வார்த்தை தெரிவிச்சேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா இந்த மாதிரி இந்த பாட்டு எனக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் உனக்கு கொடுக்குற பாட்டையும் தாண்டி வேற பாட்டு மேல நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ இனிமேல் நாங்கள் என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா உங்ககிட்ட கேட்டே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு இது மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பாட்டு தான் உனக்கு வேணும்? ஏதாவது ஒரு 2 பாட்டு ஆப்ஷன் கொடு, நாங்கள் அதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம்.
உனக்கு கேள்வி புரியுதா இல்ல கேள்வி புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. சரியா? இந்த நடிப்பு நடிக்காத என்கிட்ட. ஓகேவா? நீ என்னன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அடுத்த வாரத்துக்கு வந்து ஒரு டான்ஸ் என் கூட நீ வந்து இந்த மாதிரி ரீக்ரியேஷன் ஆடணும்னா என்ன சாங் எனக்கு வேணும்னு உன்னை கேக்குறாங்க. கேளு, பதில் சொல்லு. நிறுத்துறா. இப்ப நான் கேட்டா உனக்கு புரியல, சாந்தினி கேட்டு புரிஞ்சு பண்ணி பதில் சொல்ல வர்ற. உன்னை நான் எதை கொண்டாடிப்பேன்னு தெரியாது சொல்றது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சாங் வேணும்? எனக்கு லவ் சாங் வேணும். ஏய்யா தங்கப்பாண்டி, ஐயோ தங்கப்பாண்டி, லவ் சாங் இல்லாம என்ன ஸ்டவ் சாங்க கேட்பாங்க? அதுல லவ் சாங்னு சும்மா லொல்லு பண்ற. அந்த லவ் சாங்ல எந்த சாங்? எனக்கு ஜெய்ஹிந்த் படத்துல கண்ணா சேலையில கட்டணம் கடிச்சிருக்கா. நெஞ்சாலுக்குள்ள கட்டெறும்பு புகுந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஜெய்கிந்தன் உடனே நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. அதை சாந்தினி தான் சொல்ல சொன்னாங்க. ரெண்டாவது ஆப்ஷனையும் சொல்லிட்டேன்னா நாங்க ஒரு முடிவுக்கு வர்றோம். ஒரு வாரம் எங்களுக்கு டைம் இருக்கு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து எம்ஜிஆர் பாட்டு வேணும். ஓகே சூப்பர். இந்த ரெண்டு சாங்ல உங்களுக்கு எந்த சாங் ஓகே சாந்தினி? இல்ல, நீ என்ன சாங் இவனுக்கு கொடுத்தாலுமே அதுல கம்போஸ் பண்றது நானா தான் இருப்பேன். ஓகேவா? அவன் ஒரு சாங் சொல்லுவான், ஆனா எதுவுமே பண்ண மாட்டான். அடுத்த எபிசோட பேர மாத்துறீங்க. எனக்கு பேர மாத்துறீங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த பாருமா சாந்தினி, நான் சொல்றேன் கேட்டுக்க. தங்கப்பாண்டியோட பேரை மாத்து, ஆனா நீ பேரை மட்டும் மாத்திராத. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல, எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நீ கேட்ட அந்த பாட்டை நாங்கள் போட போறோம், கட்டெரும்பு பாட்டு. அதுக்கு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே நீ 2 ஸ்டெப் போட போற. ஐயோ அப்படியா? ஆக்ஷன். கண்ணா நெஞ்சாலுக்குள்ள கட்டெறும்பு புகுந்திருக்கு. எதுக்கு? கண்ணே நீ வெல்லம் என்று கட்டெரும்பு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு எறும்பு செய்யும் லீலை போல் குறும்பு செய்ய வந்தாயோ. உள்ளே என்னமோ பண்ண. கண்ணா நெஞ்சாலுக்குள்ள கட்டெறும்பு புகுந்திருக்கு. எதுக்கு? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். ரொம்ப நன்றி கூமாப்பட்டி அண்ட் ராவணன் ஆஷா. நீங்க வந்தீங்கனாலே ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கிட்டு தான் போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ so much for the performance. Thank you. Please take your seat. அம்மாக்குள்ள